காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெயிட் லாஸ் அப்படிங்கிறத பர்டிகுலராக யூடியூப் அதாவது சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது யாரு, அவங்க குவாலிஃபைடு ப்ரொஃபஷனலாங்கிறத முதல்ல பார்க்கணும். அது அவங்க கண்டிப்பாக பார்க்கறது கிடையாது. நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம பாடியை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ட்ரிம்டாக இருக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை போய் ஒரு மெடிக்கல் கேம்பில் போய் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு வரலாமே. அட்லீஸ்ட் சார் நான் இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சஜஷன் கேட்கலாம் இல்லையா. யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் தி ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது go meet a nutritionist, ask their professional help, they will guide you regarding this. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். வெங்காரம் அப்படின்ற ஒரு பொருளை சாப்பிட்டதுனால, வெயிட் லாஸுக்காக வெங்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை சாப்பிட்டதுனால இப்போ ஒரு கல்லூரி மாணவி உயிரிழந்திருக்காங்க. இதை நியூஸ்ல நிறைய பரவலா பேசிட்டு வராங்க. அது எதனால, வெங்காரம் அப்படின்றது எதனால யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விவரமா பேசுறதுக்கு நம்ம கூட டாக்டர் ஸ்ரீராம் கார்த்திக் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ இப்போ சொன்ன மாதிரி வெங்காரம் அப்படின்ற ஒரு பொருள்னால இப்போ வெங்காரம்ன்றது என்னன்றதே நிறைய மக்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் 2 நாளா. நிறைய பேர் என்னப்பா இந்த பொண்ணு என்ன இப்படி பாவமா இறந்துருச்சு, ஒரு வெயிட் லாஸ்க்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வெங்காரம் அப்படின்றது எக்ஸாக்ட்லி என்ன சார்? அது எதுக்காக யூஸ் பண்றாங்க? வெங்காரம் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஜென்ரலாக ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா ட்ரீட்மெண்ட்ஸில் அங்கே கொடுக்குற மெடிசன்ஸில் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருள். இதை வெயிட் லாஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து இதை யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க அதை பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க இல்லவும் இல்லை. ஆனால் இதை அவேராக எடுத்துக்கணும் அப்படின்னா மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? வெங்காரம் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அது ஒரு மெடிசனாக இருந்தாலும் சரி, ஒரு ரெமிடியாக இருந்தாலும் சரி, இட் ஹாஸ் டு கிராஸ் அ ட்ரையல் அண்ட் தென் கம் இன் டு மார்க்கெட். அப்படி இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் இட் இஸ் நாட் earlierly proved. அதாவது இது வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றது. இட் கேன் பி ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ்ல ஒரு கான்ஸ்டிடியூவெண்ட்டாக இருக்கலாமே தவிர அதனால ஒரு வெயிட் லாஸ் நடக்குது அப்படிங்கிறது ப்ரூவனா கண்டிப்பாக ஆகலை. ஒரு மெடிசன் ஒரு மார்க்கெட்டில் வருது, ஒரு ஒரு ரெமெடி, ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் கூட இட் ஹேஸ் டு பி ரிசர்ச்ட் ப்ராப்பர்லி அண்ட் தென் இட் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். அதுதான் ஒரு ப்ராப்பர் வே. ஒரு பர்சனுக்கு ஒரு மெடிசன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம அதை கொடுத்துட முடியாது. அண்ட் வி கேன் நாட் டைரக்ட்லி சஜஸ்ட் எனி திங் ஒரு பேஷண்ட் கிட்ட. இட் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி ரிசர்ச்ட் அண்ட் தென் வி ஹேவ் டு ப்ரிஸ்கிரைப் இட். அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு யூடியூப்பை பார்த்து ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வி வில் நாட் அக்ரி இட். அது பண்ணவும் கூடாது. வி ஃபீல் வெரி சாரி. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கவே கூடாது சார். அதே மாதிரி இப்போ இது ஃபர்ஸ்ட் கேஸும் கிடையாது. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி வாட்டர் டயட் இருக்கிறேன்னு சொல்லி அவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடே இல்லாமல் டயட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் மயக்கம் இறந்துருக்காரு. ஸோ இது 3வது கேஸாக இந்த 1 இயர்க்குள்ளே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ஏன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது? அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை மாற்றிக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் ஏன் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா லாஸ்ட் இயர் 2025 ஜூலையில் கொலைச்சல் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெயிட் லாஸ் அப்படிங்கிறத பர்டிகுலராக யூடியூப் அதாவது சோஷியல் மீடியாவை பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெயிட் லாஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி he has also lost his life. இந்த மாதிரியான ஒரு கேசஸ் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் ஃப்ரீலி அவைலபிள் மெடிக்கல் அட்வைசஸ் தான். அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறதும் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதும் உண்மையிலேயே தேவையான ஒன்று தான். ஆனால் அது என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு ஷார்ட்கட் தேடியோ இல்லை ஒரு இம்மீடியட் ரிசல்ட்காகவோ நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. தேர் இஸ் சம் ரெகுலேஷன்ஸ். இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் பாடி வெயிட் லாஸ் ஆகும்னா அந்த ஸ்டெப்ஸை சீக்வென்ஷியலாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கேற்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நம்ம போய் அட்வைஸ் எடுத்துக்கணுமே தவிர ஃப்ரீலி அவைலபிள் மெடிக்கல் அட்வைசஸ், அதுவும் சோஷியல் மீடியா அதாவது யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கிற சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்கிற இந்த மாதிரி கண்டென்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஹார்ம்ஃபுல். இப்போ நிறைய டாக்டர்ஸுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு ரெமெடி கேட்கறது தாண்டி
ஐம் அன் இன்ஃப்ளூயன்சர். ஸோ நான் வந்து இதை ட்ரை பண்ணேன், அதை ட்ரை பண்ணேன், 30 days சேலஞ்சில் நான் ஒல்லி ஆகியிருக்கேன், நான் வந்து இந்த வெயிட்ல இருந்தேன், இப்போ இந்த வெயிட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க போடுறதுனால நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்கறத தாண்டி அவங்க கிட்ட போய் கேட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. ஸோ மக்கள் சைட்ல இருந்து பண்ணக்கூடிய தப்பு என்னவா இருக்கு சார்? மக்கள் சைட்லேருந்து பண்ணக்கூடிய ஒரே தப்பு என்ன தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது யாரு, அவங்க குவாலிஃபைடு ப்ரொஃபஷனலாங்கிறத முதல்ல பார்க்கணும். அது அவங்க கண்டிப்பாக பார்க்கறது கிடையாது. ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு யூடியூபரோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, அது என்ன கண்டென்ட்டாக வேணா இருக்கட்டும், பர்டிகுலர்லி மெடிக்கல் கண்டென்ட்டை கொடுக்கும்போது மக்கள் நம்ம தான் உஷாராக இருக்கணும். அதாவது இந்த ரைட் சோர்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருதாங்கிறத பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கா, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு அவங்க தகுதியானவங்களாகவும் நம்ம பார்க்கறது கிடையாது. ரேண்டமாக ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு அடுத்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனை சொல்லிட்டு அதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க, இதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்கன்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரை பற்றி கேட்குற மக்கள் கிட்ட தான் இந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. இதை அவங்க பண்ணவும் கூடாது. இப்போ டயட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெயிட் லாஸ்க்கே திருப்பி வரலாம் சார். நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியன் அப்படின்லாம் இருக்காங்க. ஆனால் வந்து ஜிம்ல அவங்க ஒரு டயட் கொடுக்குறவங்களும் நியூட்ரிஷனிஸ்ட் ஆகிட்டாங்க, டயட்டீஷியன் ஆகிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இவங்க குவாலிஃபைட் கிடையாது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ ஒரு டயட்டீஷியன் டிகிரியோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் டிகிரியோ நீங்கள் பர்சியூ பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு குவாலிஃபைடு காலேஜ்லேயோ உள்ள ஒரு அக்ரிடேஷன் இருக்கிற டிகிரியாகவும் நீங்கள் பர்சியூ பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர ஆன்லைனில் இல்லைனா கிராஷ் கோர்ஸில் ஒரு 3 months ஒரு லெஸ் தேன் 3 months ஒரு ஷார்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டு யூ கேன் நாட் கிளைம் யுவர் செல்ஃப் அஸ் அ டயட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். பட் இப்போ இருக்க சோஷியல் மீடியா ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம் கோச்சஸ் இருக்கட்டும், இல்லை சோ கால்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கட்டும், தே ஆர் கிளைமிங் தெம் செல்ஃப்ஸ் ஆஸ் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டீஷியன். இது உண்மையிலேயே ரொம்ப தப்பான விஷயம். சார் திருப்பி இந்த வெங்காரம் விஷயம்க்கே வரலாம். இப்போ வெங்காரம் எடுத்துக்கிட்டா ஆக்சுவலி பாடியில் என்ன ஆகுது சார்? இது வெங்காரம் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எனி கெமிக்கல் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ப்ராப்பராக நமக்கு தெரியாது. அண்ட் என்ன குவான்டிட்டியில் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதோட ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு தெரியாது. வெங்காரம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுங்கிறதுனால எனி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அமௌண்ட்டை தாண்டிச்சு அளவு மீறினால் எல்லாமே நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வென் யூ ஆர் நாட் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நான் இதை ஃபாலோ பண்ண, இதனால எனக்கு இது சரியாகும் நான் நினைக்கிறேன்னும் போது யூ ஆர் ஃபூலிங் யுவர் செல்ஃப். இது வந்து அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே இட் இஸ் நாட் ப்ரூவன், இட் இஸ் நாட் கிளினிக்கலி ப்ரூவன். கரெக்டா? இது வந்து அ பாஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட வர இன்ஃபர்மேஷன். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையா இருக்கும் கூட யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கோ டு அ சர்டிஃபைட் அண்ட் குவாலிஃபைடு பர்சன். ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கிட்ட, ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிட்ட போய் அட்வைஸ் எடுக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஓகே சார், இந்த வெங்காரம் அப்படின்றது ஸோ பாடியில் ஏதோ ஒரு ஹார்ம்னஸ் நடக்குதுன்னு தெரியும். பட் இந்த கலையரசி கேஸில் வந்து அவங்களுக்கு வந்து பிளட் வாமிட் வந்திருக்கு, ஸ்டொமக்கில் வந்து வலி இருந்துகிட்டே இருந்திருக்கு அண்ட் டயேரியா ஆகியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாருக்குமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுமா? லைக் அவங்க சித்தா மெடிசனில் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி ஏதாவது கேசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி கேசஸ் ஒரு சூப்பர்விஷனில் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்காது. யூஸ்வலாக ஒரு சூப்பர்விஷன் போது இப்போ ஆயுர்வேதிக் சித்த டாக்டர்ஸாக இருக்கட்டும், அண்டர் தேர் சூப்பர்விஷன் நடக்கும்போது தேர் இஸ் சம் கண்ட்ரோல் ஓவர் வாட் இஸ் ஹேப்பனிங். இவங்க வந்து இங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்விஷன் இல்லை, he or she has followed random social media நியூஸஸ் அண்ட் சோஷியல் மீடியா ரெமிடிஸ் தவிர அவங்க வந்து he or she is not under any supervision. அண்ட் அவங்களுக்கு அதோட ப்ராப்பர் நாலேஜும் கிடையாது, ஒரு ப்ராடக்ட் நாலேஜே இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து நிறைய பேரை கண்டிப்பாக பாதிக்கும் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ரெமிடிஸும். அண்ட் மோரோவர் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, people have to, அதாவது இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், have to be little responsible. இப்போ இதனால் இந்த ப்ராப்ளம் வர யார் வேணால் ரேண்டமாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஆல்சோ டு டூ திஸ். ஏன் நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறீங்க? கரெக்ட் சார் நீங்கள் கேட்குறது. ஆனால் வந்து இப்போது ஒன்ஸ் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த இன்டேக் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க இந்த விஷயம் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்றது இருந்தாலும்
அவங்க ஏன் அந்த அளவுக்கு டிப்ரெஸ்ட் ஆகுறாங்க? அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஆக்கி நீ ரொம்ப வெயிட் போட்ட, நீ வெயிட் குறைச்சே ஆகணும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணாலும் அந்த பொண்ணால் அதை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றபோது, ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மென்டல் அன்ஸ்டேபிலிட்டினால தான் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியாச்சு. நான் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் ஒல்லி ஆகணும் அப்படின்றதுக்கான பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே நம்மளால சோஷியல் மீடியாவில் கூட பார்க்க முடியுது. நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்து கமெண்ட் பண்றது எல்லாமே. எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு குறையணும், எனக்கு வந்து 3 monthsல நான் வந்து ஒரு 15 kg குறையணும், அந்த மாதிரிலாம். ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது எதனால சார் இவ்வளோ பூம் ஆக ஆரம்பிச்சது? இது ஒரு சோஷியல் ப்ரெஷர் தான். ஃபிட்னஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபிட்னஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யோர் வெயிட். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம பாடியை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து ட்ரிம்டாக இருக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ சோஷியல் ப்ரெஷர் தான். ஸோ வந்து வெயிட் லாஸ் எப்படிங்கிறது இட் ஹஸ் பிகம் அ ட்ரெண்ட் நவ். மெனி கம்பெனிஸ் ஹவ் கம் நவ். இட் இஸ் அ பூமிங் இண்டஸ்ட்ரி நவ். வெயிட் லாஸ், ஸ்லிம்மிங், ட்ரிம்மிங், வைட்டனிங் இதெல்லாமே ஒரு டேர்ம்ஸை கிரியேட் பண்ணி இட் இஸ் அ நியூ பிஸ்னஸ் இயர். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க ஷார்ட்கட்ஸ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜிம் அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, ஒரு ஸ்லிம்மிங் டெக்னிக் இருக்கு இல்லையா, ஸ்லிம்மிங் சென்டர்ஸ் இருக்கு, அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க தே ஆர் லுக்கிங் ஃபார் அதர் ஷார்ட்கட்ஸ். அதுக்கு போகும்போது இந்த மாதிரியான கண்டிப்பான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, ஸோ எனக்கு நானே ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக இருந்துக்கிறேன், எனக்கு நானே டயட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயமா இருக்கு? உங்களுக்கு ஒரு விஷயத்துல கம்ப்ளீட் நாலேஜ் இல்லாதப்போ உங்களே எப்படி நீங்க கைட் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. டேக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப். கோ டு சி டு பி வெரி ஃப்ராங்க், ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் கிட்ட போய் உங்ககிட்ட இருக்க டவுட்ஸ் கேட்கறதுக்கு ஆஃப்டர் ஆல் 300 ஆகுமா, ஒரு 400 ஆகுமா, மேக்ஸிமம் 500 ஆகுமா? சி அதையே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அண்ட் மோர் ஓவர் தேர் ஆர் மோர் ஃப்ரீ கேம்ப்ஸ் அவைலபிள். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் ஆர் அவைலபிள். அதையே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல நம்மளால. So you cannot afford it, at least go and attend a free camp. More free camps available now. உங்களோட doubts at least go and clarify. You need not take any treatment. You go and ask for your doubts. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை போய் ஒரு மெடிக்கல் கேம்ப்ல போய் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு வரலாமே. அட்லீஸ்ட் சார் நான் இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சஜஷன் கேட்கலாம் இல்லையா? See, you are not aware of the product. என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு கேன் யூ யோர் செல்ஃப் கைட் யூ? கண்டிப்பாக அது சம்டைம்ஸ் இட் மைட் கோ ராங். அதனால தான் இந்த மாதிரியான கேசஸ் நடக்குது. ஸோ ஆஸ்க் ஃபார் அ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். டோன்ட் கோ வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை நம்பி போகாதீங்க. சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இட் மைட் ஹார்ம் யூ அண்ட் இட் வில் ஹார்ம் யூ. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெல்தி வேல இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெல்தி வேல இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டராக நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? வெயிட் லாஸ் அப்படிங்கிறது டயட் தான். பட் அதை உங்களையே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வருத்தி டயட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கோ அண்ட் மீட் அ டயட்டீஷியன், கோ அண்ட் மீட் அ நியூட்ரிஷனிஸ்ட், ஆஸ்க் தேர் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். தே வில் கைட் யூ ரிகார்டிங் திஸ். ஓகே. ஒர்க் அவுட் இல்லாமல் வெறும் ஃபுட்டில் மட்டும் டயட் பண்ணலாம். Food and obviously workouts. Okay. Workouts and food, both. Okay sir. ஸோ இந்த விஷயம் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் இப்போது நடக்கிற சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் அதுலேயுமே வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகி பேசியிருக்கீங்க. ஆஸ் அ டாக்டராக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி எங்கள் கூட இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.